உபாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Deuteronomy chapter 2 verse 7. உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். இந்த வார்த்தைகளிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. அவருடைய இன்ப சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிவராக. இந்த நாளிலும் உங்கள் நடுவில் நான் பேசவிருக்கிறதான செய்தியினுடைய தலைப்பு குட் ஷார்டேஜஸ். குறைவு நல்லது, குறைவு நல்லது என்ற தலைப்பிலிருந்து உங்கள் நடுவில் பேசவிருக்கிற குட் ஷார்டேஜஸ். நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற குறை அநேக வேளையிலே நமக்கு ரசிக்காததாய், நமக்கு பிடிக்காததாய் அமைந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற குறைவு அதுவும் நல்லதுக்கு என்று காண இந்நாட்களில கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்தார். ஆமென், ஹalleluya. இந்த செய்தி உங்கள் அநேகருக்கு பிரியமில்லாத செய்தியாக, ஏன்னா நம்மை பொறுத்தமட்டில் நிறைவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படித்தான் நினைக்கிறோம். நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான அபிஷேகத்தை, நிறைவான மகிமையை, நிறைவான அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும், தாயிக்க வேண்டும். அதுவே நம்முடைய நிலையா இருக்க வேண்டும். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற குறைவு அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை சொல்ல கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நன்மைக்கு ஏதுவாய் அவருடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை முடிய பண்ண என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், 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 ஹalleluya. அக்கறைக்கு அழைத்து செல்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் என்று சொன்னார். நிச்சயமாய் அக்கறைக்கு அழைத்து செல்லுவார். இடையில வருகிற புயலோ, இடையில வருகிற கொந்தளிப்போ, இடையில வருகிறதான தண்ணீரின் ஆக்ரோஷமோ ஒன்றும் சேதப்படுத்த போவதில்லை. உனக்கு எதிராக எழுப்பி வருகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழுப்பி வருகிற பிசாசு அவன் ஒரு வழியா உனக்கு விரோதமாய் வந்தா 7 வழியாய் சிதறடிக்கப்பட்டு 7 வழியாய் அவன் துரத்தப்படுவான். இதுவே சத்தியம், இதுவே உண்மை. கர்த்தர் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னார். ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது யார் எனக்கு எதிராக இருப்பார் என்று கேட்கத்தக்கதால் ஆண்டவர் கிருபை செய்வாராக. வியாதியோ, பஞ்சமோ, பசியோ, பட்டினியோ, நாசமோசமோ, விக்னமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க போவதில்லை. ஏன்னா என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய குறைவுகளை எல்லாம் மகிமையில் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை அனுமதித்தார் என்று சொன்னால் நிச்சயமாக நிச்சயமாக அந்த குறைவுகளுக்கு ஒரு நிறைவையும் அவர் வைத்திருக்கிறார். அந்த குறைவிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. அநேக பிள்ளைகள் பொறுமை இழந்தவர்களாக, நிதானத்தை இழந்தவர்களாக இந்த குறைவிலிருந்து வெளியே வருவதற்காக சுயமாக சிந்தித்து, சுயமாக மாமிச பலத்தினாலே, உலக பிரகாரமான சிந்தனையினாலே, யுக்திகளினாலே, தந்திரங்களினாலே பலவிதமான செயல்களுக்குள்ள ஈடுபட்டு பலவிதமான மனிதர்களுடைய பேச்சுக்களை கேட்டு இந்த குறைவிலிருந்து நிறைவு பெற அவர்களே சில தந்திரங்களை கையாளுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரோ நீங்கள் தேடுகிற உபாய தந்திரங்களிலே பிரியப்படுகிறவர் அல்ல. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் தன் சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். இந்த வசனத்தினுடைய அர்த்தம், இந்த பகுதியினுடைய அர்த்தம் அநேகருக்கு புரியாததாக இருக்கிறது. கழுகு தன் பலனை இழந்து, தன்னுடைய சகல விதமான மேன்மையை இழந்து, இறகுகளை இழந்து குறைவுபட தொடங்கும் பொழுது கழுகானது யுக்திகளையும் தந்திரங்களையும் ஆய்மாலங்களையும் வஞ்சனைகளையும் சற்பனைகளையும் கைக்கொள்ளுகிறதாய் அல்லாமல் கழுகானது தன்னுடைய முழு பலத்தோடு உன்னதத்துக்கு நேராய் உயர்ந்து
கண்மலையின் உச்சியிலே போய் அமர்ந்திருக்கும். கர்த்தரை நோக்கி காத்திருக்கும். ஏற்ற வேளை வரும், கழுகு புதுப்பிக்கப்படும். அந்த புது பலத்தோட குறைவுகள் நிறைவாக்கப்பட்டதாய் இறங்கி வந்து இந்த பூமியில மீண்டும் வேட்டையாட ஆரம்பிக்கும். அது எதை நினைக்கிறதோ அதை சாதிக்கும். எதையெல்லாம் கையெடுக்கிறதோ அதையெல்லாம் பற்றிக் கொள்ளும். இதுதான் ஒரு கிறிஸ்தவ ஜீவிதத்துக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக இருக்கணும். குறைவு ஏற்படும் பொழுது, பற்றாக்குறைகள் ஏற்படும் பொழுது, பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, வியாதிகள் சூழ வரும் பொழுது, பலவிதமான பலவீனங்கள் உன்னை ஆட்கொள்ளும் பொழுது, குடும்பத்தை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் சூழும் பொழுது, பலவிதமான தந்திரங்களையும் மாய தந்திரங்களையும் சற்பனைகளையும் வஞ்சனைகளையும் உள்ளடக்கி நமக்கு நாமே மீண்டும் வலைவிரிக்கத்தக்கதாக தனக்கு தானே வலையை விரிக்கிற முடலை போல நமக்கு நாமே வலைவிரிக்கிறவர்களால் நாம் செயல்படாதபடியாய் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலிருந்து விடுவி தர வல்லவர். அவர் உன்னதங்களிலிருந்து கரம் நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற நம்மை தூக்கிவிட வல்லவர் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கழுகை போல கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருப்போம் என்று சொன்னால் சகல தடைகளையும், சகல விதமான கட்டுகளையும், சகல விதமான சங்கிலிகளையும், சகல விதமான செய்தியையும் அவர் உடைத்து உனக்கு விடுதலையை புறப்பட செய்து உன் குறைவுகளை நிறைவாக்கி வல்லமையான அபிஷேகத்தோட, வல்லமையான பலத்தோட, வல்லமையான கிருபையோட உன்னை மீண்டும் நடத்தி செல்ல அநேகருக்கு முன்பதாக நீ ஒரு பாடலை பாடுகிறவனை போல எழுந்து கண்மலையின் நேரத்திலே எழுந்திருக்கிறதா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தமா? கரங்களை தட்டி அந்த ராஜாவை கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னதான வார்த்தையை தான் இங்க வாசிக்கிறோம். இந்த நாட்கள் எல்லாம் இந்த பெரிய வனாந்தரம் வழியாக நீங்கள் நடந்து வந்தீர்கள். ஆனா உங்களுக்கு நான் ஒன்றும் குறைவுபடாம உங்களை நடத்தி இருக்கிறேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தெரியுமா? ஏதோமின் வழியாக இவர்கள் நடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஏதோம் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா யாக்கோபின் சகோதரனாகிய ஏசாவுக்கு தான் ஏதோம் என்று பெயர். ஆமென். அந்த ஏசாவுடைய காணியாட்சி வழியாக, ஏசாவுடைய சொத்துக்கள் வழியாக, ஏசாவுடைய செல்வம் வழியாக, ஏசாவுடைய ராஜ்யம் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வல்லமையாய் யுத்தம் செய்து எதையும் ஜெயிக்கக்கூடிய காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொண்டவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்டவர்கள் ஏதோ வழியாய் நடந்து போகும் பொழுது அங்க நல்ல உணவு பதார்த்தங்களை பார்க்க நேரிடும், அங்க நல்ல தண்ணீரை பார்க்க நேரிடும், எல்லா வசதிகளையும் இங்க பார்க்க நேரிடும். அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் தங்கள் பலனையும் தங்களுக்கு இருக்கிற பராக்கிரமத்தையும் காண்பித்து வஞ்சனையாக ஏதோ இடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் அங்க ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல, இது உங்கள் சகோதரனாகிய ஏதோனுடைய தேசம், ஏசாவுடைய தேசம். இந்த தேசம் வழியாய் நீங்க கடந்து போகணும். இந்த தேசத்தில் உள்ள ஒன்றையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? களவாய் எடுத்து விடக்கூடாது, திருட்டுத்தனமாய் எடுத்து விடக்கூடாது, வஞ்சனையாய் கிரியை செய்யக்கூடாது, சற்பனையாய் யோசனை பண்ணக்கூடாது. மாறாக உங்களுக்கு நான் எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்திருக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதங்களிலிருந்து பொருட்களை எடுத்து கிரயத்துக்கு அல்லது நீ விலை கொடுத்து தண்ணியை வாங்கு, நீ விலை கொடுத்து மற்ற காரியங்களை வாங்கி சாப்பிடு. உனக்கு நான் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து விலை கொடுத்து காரியங்களை வாங்கி சாப்பிடு. ஒரு பொழுதும் வஞ்சனையாய் காரியங்களை எடுத்துக்கொள்ளாது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் குறைவில் இருக்கும் பொழுது, பிரச்சனையில் இருக்கும் பொழுது, பலவிதமான போராட்டத்தில் சூழ்ந்து இருக்கிற வேளையில பிசாசு தந்திரமான சிந்தனைகளை உன்னை நோக்கி கொண்டு வருவான். அந்த வேலை தான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வேலை. தந்திரமான யோசனைகள் வரும்,
தந்திரமாய் கிரியை செய்து சிலவற்றை நாம் வஞ்சனையாய் பெற்றுக் கொள்ளலாம், எளிதாய் பெற்றுக் கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சா அந்த இடத்துல ஏதோமியரை முறியடித்து ஏதோம் தேசத்துல உள்ளதை எல்லாம் இலவசமாக எடுத்துக் கொள்ளலாம். அங்கதான் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த இடத்துல நீ கை வைக்காத, காசு கொடுத்து வாங்கி சாப்பிடு, நீ நேர்மையாய் நடந்து கொண்டா உனக்கண்டு ஒரு தேசத்தை நான் கட்டி எழுப்பி தருவேன், அந்த தேசத்துல உன்னை ஸ்திரப்படுத்துவேன். கரங்களை தட்டி காட்டுறாங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிள்ளைகளே, நம்முடைய நேர்மையை இன்டெகிரிட்டியை சோதிக்கிறதுக்கு அநேக வேளைகள்ல பிசாசு பலவிதமான வலைகளை விரித்து வைத்திருப்பான். உன் கண்ணுக்கு முன்னால இச்சிக்கப்படத்தக்கதான பல தந்திரங்களை விரித்து வைத்திருப்பான். அநேகர் அதை அறியாம தனக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்கிற மேன்மை உள்ள வாழ்க்கையை எட்டுவதற்கு இது ஒரு பரீட்சை என்பதை அறியாம இதுல விழுந்து போய் இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்குள்ள உழண்டு விடுவார்கள். அவனுக்கு முன்னால வைத்திருக்கிற ஒரு மேன்மையான தேசத்தை, கானான் தேசத்தை இழந்து போயிடுவான். எத்தனை பேருக்கு புரிகிறது? அவன் ஏதோ இச்சித்தா என்று சொன்னா நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அவன் வழியில இருக்கிற மோவாபையும் ஏதோமையும் இச்சித்தா என்று சொன்னா, அங்கிருந்து நீ களவாய் கிரியை செய்தாய் என்று சொன்னா உன்னுடைய உண்மை அடிபடுகிறது. தேவனுக்கு முன்பதாக நீ தாரமாய் மாறிவிடுகிறாய். நீ கானானை சுதந்திரிக்க முடியாது. அநேகர் தங்களுடைய அழைப்புக்குரிய மேன்மையை அனுபவிக்க தவறுகிறது. எதனால தெரியும்? இடையில வருகிற சுகத்தில் அப்படியே உட்கார்ந்தாங்க. இடையில வர்ற காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது எங்கிருந்து வருகிறது என்று உனக்கு தெரியாது. உன் வாழ்க்கையில் உள்ள மேன்மையான ஆசீர்வாதத்தை நீ அடையாமல் இருக்கிறதுக்கு உன்னை கவுக்கிறதுக்காக வரக்கூடிய சில தந்திரமான காரியங்கள், இவைகளை நீ எடுத்துக்கொண்டாய் என்று சொன்னால் நீ அனுபவிக்க வேண்டிய மேன்மை உள்ள ஆசீர்வாதம் உன்னை விட்டு எடுபட்டு போயிடும். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு இது புரிந்தது என்று தெரியவில்லை. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் தேவ சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குறைவு நல்லதுப்பா, ஆனா உன் குறைவு ஒரு இடத்துலயும் உனக்கு குறை இல்லாம நான் நடத்தி இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்திருந்தால் எப்படி கம்பேரிசன் போட்டிருக்க முடியும் தெரியுமா? அவன் எப்படி யோசிச்சிருக்கணும்? ஏதோ மீனுக்கு எல்லாமே இருக்கிறது, ஏதோ மீனிட எல்லா செல்வமும் இருக்கிறது, ஏதோ மீனிடத்துல எல்லா விதமான தண்ணீர் இருக்கிறது, திராட்சை ரசம் இருக்கிறது, சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆனா எங்களுக்கோ ஒரு தேசமும் இல்லை, ஒரு இடமும் இல்லை, ஒண்ணும் இல்லை என்று சொல்லி இருக்கிறவனை பார்த்து தவறான ஒரு பொறாமையும் கம்பேரிசனா போட்டிருக்கணும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை. அவர்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார், நீ இருக்கிறவனை கம்பேர் பண்ணி ஒரு பொறாமையின் லிஸ்ட தயார் பண்ணாம மாறா, நான் இல்லாத வேளையிலையும் உன்னை எப்படி நடத்தி இருக்கிறேன்னு நினைச்சு சந்தோஷமா என்ன துதி. ஹல்லேலூயா! அரங்கத்தை கர்த்தர் ஹல்லேலூயா! ஒன்றும் இல்லாத வேளையிலே சாப்பிடுவதற்கு ஒண்ணுமே இல்லை, நீ கதறி அழுதா. அடுத்த நாள் காலையில பார்த்தா மன்னா இது என்ன என்று கேட்கிற அளவுக்கு புதிதாய் வானத்தின் அப்பம் இருந்தது. ஹல்லேலூயா! ஆமென். எனக்கு எகிப்தினுடைய மச்சங்களை சாப்பிட்டு ஆசையாய் இருக்கிறது என்று நீ கதறின பொழுது வனாந்தரத்திலிருந்து சமுத்திரத்திலிருந்து காளையை புறப்பட்டு வர செய்து அந்த சமுத்திரத்தின் காளையினால பாளையத்தை சூழ செய்து வனாந்தரத்துல காளையினால கர்த்தர் அவர்களை போஷித்தார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க! எங்கும் அவர்கள் குறைவுபட்டு நிற்கவில்லை. தண்ணீர் இல்லை என்று சொன்ன பொழுது கண்மலையை பார்த்து பேசின பொழுது தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கண்மலையை அடித்த பொழுது தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆமென். ஹல்லேலூயா! ஆமென். கசந்த மாறா பயங்கரமாய் கசக்கிறது என்று சொன்ன பொழுது ஒரு மரத்தின் கிளையை வெட்டி போட்டு அந்த கசப்பை மதுரமாய் மாற்றி கொடுக்க என் தேவன் உண்மை உள்ளவராய் இருந்தார்.
ஒரு இடத்துல கூட அவன் குறைவுபட்டு நிற்கவில்லை. குறைவை கர்த்தர் நிறைவாக்கி கொடுத்து கொண்டே இருந்தார். குறைவு இருந்தது, குறைவை நிறைவாக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். உன்னை சூழ குறை வரும் பொழுது கர்த்தரை நோக்கி அபயப்படும் பொழுது கர்த்தர் குறைவை நிறைவாக்கி கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை எனக்கு குறையே வரக்கூடாது, நான் ரொம்ப நிறைவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி உபாய தந்திரங்களை தேடி டெக்னிக்கா வாழ்வேன்னு சொன்னா நீ அடைய வேண்டிய மேன்மை அடைய போவதே இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய குறையிலே கர்த்தரை நோக்கி கதறினார்கள். குறையிலே கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நடத்தினார். அவர்கள் வஸ்திரங்கள் பழையதாகி போகவும் இல்லை, அவர்கள் பாதரட்சை தேய்ந்து போகவும் இல்லை, அவருடைய திராட்சை துருத்திகள் ஒரு நாள் பீந்து போகவும் இல்லை. அவன் எப்படியாய் வனாந்திரத்துக்குள்ள பிரவேசித்தானோ வனாந்திரத்தை விட்டு கரையேறுகிற வரைக்கும் அவனை சகல காரியங்களிலும் போஷித்து பாதுகாத்து தப்பித்து ஏந்தி கரை சேர்க்க என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அதனால தான் நான் சொல்லுகிறேன் குறை நல்லது. ஆமென், ஹல்லேலூயா. ஐயோ எனக்கு குறையை தாழ்ந்து கேட்கும்படியா சொல்லல. நான் சொன்ன ரகசியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைய செய்தியின் மூலமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சூழ வருகிறதான குறைகள் நடுவில் ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த குறை ஏன்பா என்று சொல்லுகிறதை விட கர்த்தாவே இந்த குறைவை நிறைவாக்கும் என்று கேட்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இந்த குறையை தந்ததற்காக நன்றி. இந்த குறையின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. இந்த குறையை நிறைவாக்கி உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர யாத்திரை முழுவதும் நம்முடைய பார்வைக்கு ஏற்றபடி பார்த்தா எப்படி இருக்கும்னு சொன்னா குறைகள் நிறைந்தது போல இருக்கும். ஆமென். ஆனா ஆண்டவருக்கு என்ன சொல்லுகிறார்னு சொன்னா இந்த வனாந்திரம் பெரிய வனாந்திரம் முழுவதும் நீங்கள் நடந்து சென்றீர்கள், ஆனால் உங்களுக்கு ஒரு குறைவு கூட இல்லாதபடி நான் உங்களை பாதுகாக்கிறேன். ஆவிக்குரிய கண்களினால பார்த்தா இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் குறை என்று சொன்னார்களோ அந்த குறையை கர்த்தர் நிறைவாக்க அவர்கள் நடுவிலே கர்த்தர் கூட இருந்தார். கரங்களை கர்த்தர் இன்றைக்கு சபையே, தேவ பிள்ளையே, விசுவாச பிள்ளையே, வாழ்க்கையில குறை இருக்கிறது என்று நீ நினைத்தாய் என்று சொன்னா எந்த மனிதனிடத்திலையும் போய் கையேந்தி நிற்காத. மனுஷன் கொடுத்தா ஒரு சில காலகட்டம் வரைக்கும் தான் கொடுப்பான். மனுஷன் உதவி செய்தால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட உதவி செய்வான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உதவி செய்யும் பொழுது மனிதர்களை எழுப்பி பாரபட்சம் பாராம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உதவிகளை குவிய செய்ய என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக கரங்களை தட்டி கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கும் பொழுது அந்த கர்த்தரை நீ நோக்கி பார்க்கும் பொழுது அந்தந்த வேலையில் இருக்கிறதான உன் குறைவுகள் நிறைவாக்கத்தக்கதாக ஆண்டவர் அனுகூலமான வாசல்களையே திறந்து கொடுக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டக்கூடாதபடியாய் கர்த்தர் உனக்காக திறந்து வைக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். குறை ஏன் ஆண்டவர் குறைகளை வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை, ஒரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறை வருகிறது என்று சொன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. அது ஒன்று ரெண்டு காரணங்களை அலச ஆண்டவர் கிருபை செய்வாங்க. நம்பர் 1, முதலாவதா ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குறைகளை அனுமதிக்கிறார்னு சொன்னா to increase in faith. விசுவாசத்திலே நீ வளருவதற்காக குறைகளை கர்த்தர் அனுப்பி வைக்கிறார், அனுமதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. நான் உன்னை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணி உன் சந்ததியை இந்த பூமியிலே நிரப்பி உன் நிமித்தமாக இந்த பூமியை ஆசீர்வதிப்பேன்.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி ஒரு மேன்மையான ஒரு வாக்குத்தத்தத்தை நெடுங்காலமாய் சந்ததியாய் கடந்து வருகிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை வெளியே அழைக்கிறார். அந்த ஆபிரகாமும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெளியே வருகிறார். அதே ஆபிரகாம் 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உண்மையாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு வந்தவன், தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு வந்தவன், விசுவாசத்தினால கர்த்தரை முகமாய் தரிசிக்கிற அனுபவத்தை உடையவன். அந்த விசுவாச வீரனாகிய ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே, என் வேலைக்காரன் எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அவருடைய ஜீவியத்தில் ஒரு குறை இருக்கிறது, பிள்ளை இல்லாத குறை. வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? உன் சந்ததியினால இந்த பூமியை நிரப்புவேன், இந்த பூமி உன்னிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லி வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தின்படி அல்ல, மாறாய் குறை உள்ளவனாய் இருக்கிறான். ஐயோ நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. விசுவாசிகளின் தகப்பனாகிய விசுவாசத்தில் வல்லவனான ஆபிரகாமா இருந்தா என்ன சொல்லி இருக்கணும்? ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு இப்படி வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், அதனால நிச்சயமாய் என் நிமித்தமாய் ஒரு சந்ததியை உருவாக்கி கர்த்தர் பூமியை நிரப்புவார் என்று விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் குறைவுள்ளவராக அதனாலதான் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? ஆபிரகாமுக்கே இந்த நிலைன்னு சொன்ன நம்மை குறித்து யோசித்து பார்க்கிறோம். நாம் விசுவாசத்தில் தேடுவதற்காகத்தான் ஆண்டவர் குறைகளை அனுமதிக்கிறார். ஆபிரகாமுக்கு இந்த குறை இருந்தது. ஆனா ஆபிரகாம் தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை கூடாரத்தில் இருந்து வெளியே அழைத்துக் கொண்டு வந்து அங்க ஒரு காட்சியை காண்பிக்கிறார். வானத்து நட்சத்திரங்களை பார், அவைகளை நீ எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், இது போல உன் சந்ததி இருக்கும். ஒரு காட்சி கிடைக்குது, விசுவாசத்தை வளர்க்கிறதுக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. அந்த நாளிலிருந்து ஆபிரகாம் எப்பெல்லாம் நட்சத்திரத்தை பார்த்தானோ அப்பெல்லாம் ஆபிரகாம் ஒரு திரள் கூட்டமான சந்ததியை பார்க்க ஆரம்பித்தார். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை கடற்கரை மணலுக்கு அழைத்து சென்று சொன்னார், கடற்கரை மணலை பார், அதை எண்ணிப்பார், உன்னால எண்ண முடியுமா? இல்ல, முடியாது. இது போல ஒரு சந்ததி இருக்கும். அப்ப கடற்கரைக்கு நடக்க செல்லுகிற ஆபிரகாம் அங்கிலிருந்து கடற்கரையில நடக்கும் போதெல்லாம் இது போல சந்ததி இருக்கும் என்று நினைக்க விசுவாசத்திலே தேட பழகினார். ஹalleluya. நம்ம வருத்தப்படுத்துவதோ, நம்மை உதாசீனப்படுத்துவதோ, நம்மை அளவைத்து பார்ப்பதோ தேவனுக்கு பிரியமானது அல்ல. மாறாக விசுவாசத்தில் வல்லவர்களாக எதையும் நாம் செய்ய முடிகிற அளவுக்கு, எதையும் நாம் அனுகூலமாய் மாற்றக்கூடிய அளவில் விசுவாசத்திலே தேர்ந்தவர்களாய் நாம் மாற வேண்டும். கர்த்தர் நம்மை கிரியை செய்ய நாம் அனுமதிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காக, நம்மை விசுவாசத்திலே வளர்ப்பதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் சில வேளைகளிலே நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய குடும்பத்திலே குறைகளை அனுமதிக்கிறார். இப்ப சொல்லுங்க, குறை நல்லதா கெட்டதா? கர்த்தர் அனுமதிக்கிற குறை நல்லது. அப்பதான் நான் விசுவாசத்துல வளர முடியும். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஹalleluya. இந்த ஆபிரகாம் எங்கெல்லாம் விசுவாசத்துல குறைவுபட்டானோ அங்கெல்லாம் அவனை பலப்படுத்தி ஒரு பூரண விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென். complete faith. எப்ப கடுகு விதை அளவு விசுவாசம், complete faith ஆபிரகாமுக்குள்ள உருவாகுதோ அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு உற்பவ காலகட்டத்திலே திரும்பி வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. இந்த துணியால இந்த உலகத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு சந்ததியை பிறக்க செய்யணும்னு சொன்னா அவன் விசுவாசத்துல வல்லவனாய் மாற வேண்டும். அதனால்தான் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுடைய விசுவாச குறைவை நீக்கும்படியாய் பிள்ளை இல்லாத ஒரு குறையை அவனுக்கு கொடுத்து 100 வயதில முழுமையாக்கப்பட்ட
விசுவாசத்தோடு ஆபிரகாம் தன்னுடைய குறைவை நிறைவாக்கிக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை. என்னுடைய சிறு பிராயத்துல ஒரு அருமையான சகோதரனை, ஒரு அண்ணனை எனக்கு தெரியும். அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அந்த நாட்களில் என்னுடைய தகப்பனார் குடும்பத்துக்கு அருகாமையில் இருந்ததான மிகவும் ஏழ்மை நிறைந்ததான ஒரு ஓலை குடிசையிலே அவர் வாழ்ந்து வந்தார். அநேக சகோதரிகள், எனக்கு எத்தனை எனக்கு கவுண்டிங் தெரியும், அத்தனை சகோதரிகள். இவர் மூத்த மகன். தகப்பனார் ஒரு ஏழை விவசாயி. விவசாயத்தில் ஏற்பட்ட விபத்து நிமித்தமாக கால் முடியாம படுத்த படுக்கையாயிருந்தார். தாயார் வயல் நிலங்களுக்கு போய் கிட்டத்தட்ட பிச்சை எடுத்தது போல அந்த அறுவடை நேரங்களில் போய் கையேந்தி நிற்பார்கள். அவர்கள் கொடுக்கிறதான அந்த நெல் தானியங்களிலிருந்து என்னுடைய தகப்பான குடும்பங்களில் இருந்தெல்லாம் அநேக வயல்கள் அறுவடை செய்யும் பொழுது அநேக தானியங்கள் அவர்கள் வீடுகளுக்கு போகும். அப்படி பிச்சை எடுத்தது போலதான் விளைவு நடத்தி வந்தார். ஆனா இந்த தம்பி வசதி இல்லாத காரியத்தை ஒரு குறையாய் எண்ணவில்லை. இந்த வசதியுமே ஒரு குறையாய் எண்ணாம அந்நாட்களில மிகுந்த பாடுபட்டு படிக்க ஆரம்பித்தான். தமிழ் வழி கல்வி தான் பயின்று கொண்டிருந்தான். ஆங்கிலம் சுத்தமா வராது. ஆனா அந்த சிறு பிராயத்திலேயே பலருடைய உதவியோடு கூட ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள அதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்து அநேக வேளைகளில் நிந்தனைகள், அவமானங்கள், பலவிதமாக அவமானப்படுத்தி அனுப்புவார்கள். அதெல்லாம் பெருசுபடுத்தவே மாட்டாங்க. பின் நாட்களில் ஒரு விஷயம் அந்த சகோதரனை பார்த்து கேட்டேன், அண்ணே இவ்வளவு கஷ்டங்களை சகித்து நீங்கள் இப்படி படிக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமா இல்லையான்னு கேட்டேன். இல்லை, இந்த கஷ்டம் இருக்கிறதுனால தான் எப்படியாவது நான் படிக்கணுங்கிற உணர்வு எனக்குள்ளே இருக்கிறது. அந்த சகோதரன் சொன்ன வார்த்தை, இந்த கஷ்டம், இப்படிப்பட்ட பாடுபடுகிற கஷ்டப்படுகிற ஒரு குடும்பத்தில் பிறந்ததை நான் வரமாய் கருதுகிறேன், மேன்மையாய் கருதுகிறேன். ஏன்னா இந்த கஷ்டம் தான் என்னை படிக்கிறதுக்கு பயங்கரமா உதவி செய்கிறது. விளக்கு வெளிச்சம் இல்லை. அன்னைக்கு கரண்ட் வசதி எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. மண்ணெண்ணெய் விளக்கு, அந்த மண்ணெண்ணைக்கு கூட வசதி இல்லாத பொழுது வேற வீடுகளில் போயிருந்து அந்த வெளிச்சத்தில் உட்கார்ந்து படித்துக் கொண்டான். பின்னாட்களில் அவன் அந்த பகுதியிலேயே கிட்டத்தட்ட அந்த கிராமம் அல்ல, அந்த பகுதியிலேயே ஃபர்ஸ்ட் PhD ஹோல்டரா மாறினான். டாக்டரேட் வாங்கினான். பெரிய பெரிய படிப்புகளை படித்து தன்னுடைய குடும்பத்தையே ஒரு வேறு நிலைக்கு கொண்டு சென்றான். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? குறை, ஐயோ எனக்கு இப்படி கஷ்டம், அப்படி கஷ்டம், இத்தனை பிள்ளைகள் உள்ள குடும்பத்துல நான் பிறந்துட்டேனே, என் அப்பா இப்படிப்பட்டவராயிட்டு, எனக்கு என்ன தந்தீர், என்ன ஏன் இப்படி படைச்சீர், ஏன் இப்படி பண்ணீர் என்று குறைகளை வசைப்பாடாமல் குறைகளையே அவர் மரமாக கருதி கிரியை செய்ததனால ஏற்ற வேளையில உயர்வுக்கு வந்து சேர்ந்த எத்தனை பேருக்கு புரிகிறது ஐயா? நம்ம சூழ இருக்கிற குறைகளை, நம்ம சூழ இருக்கிற பிரச்சனைகளை, நம்ம சூழ இருக்கிற பாரங்களை, இது பெரிய பாடு, ஐயோ ஏன் என்று கேட்காம கர்த்தர் இதை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இதை நிறைவாய் மாற்றி தருவார். என்னை கொண்டு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு செல்லப்படியா கானானின் ஆசீர்வாதத்தை பால் தேக போடுகிற கானானுடைய வேலை வாழ்க்கையை அனுபவிக்க செய்வதற்காக ஆண்டவர் இந்த பாதைக்கு அழைத்து வந்திருக்கிறார். இந்த வனாந்தரம் ஒரு நாள் முடியும், யோர்தான் வரும், யோர்தான் கடந்து போகும் பொழுது கானானுக்குள்ள செல்வேன் எந்த எண்ணத்தோடு கிரியை செய்ய எத்தனை பிள்ளைகளை ஆயத்தமாக இருக்கிறீர்கள், அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, உன் குறைகளை நிறைவாக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராய் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அந்த ராஜாவி கர்த்தாவின் கர்த்தரை